நாமக்கல்லில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கரூர் புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். கூடுதல் விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் முனாப். வணக்கம். விவரம். கரூர் வேலுச்சாமி பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் வெற்றி கழக தலைவர் விஜய் உரையாற்ற இருக்கிறார். காலை முதலே இந்த வேலுச்சாமிபுரத்தில் பொதுமக்களுடைய கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. ஈரோடு மெயின் ரோடு சாலை புறத்தில், அதாவது வேலுச்சாமிபுரம் இடத்தில் தான் தற்போது விஜய் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இருபுறம் போக்குவரத்தானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. காலை முதலே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கூட்டியிருக்கிறார்கள். பெண்கள் பால் குடத்துடன் காத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை வரவேற்பதற்காகவும் அவரது பேச்சில் கேட்பதற்காகவும் பெண்கள் மற்றும் அதிக அளவில் பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள். அதே போல விஜய் பேச்சை கேட்க ஆங்காங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் பொதுமக்கள் காத்திருக்கிறார். கேரள சண்டை மேளம் முழங்க விஜய்க்கு பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள். 15க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. நாமக்கல் தேர்தல் பரப்புரையை முடித்துக் கொண்ட பிறகு தற்போது இருக்கிறார். இன்னும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில் தமிழக வெற்றி விஜய் தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். முன்னதாக விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள 7ஆம் தேதி அன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைபயணத்தோட திட்டமிட்டு அதற்கான அனுமதி பெற்றிருந்தனர். இதனால் விஜய்க்கு அனுமதி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்ட நிலையில பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைபயணம் தேதி விஜய்க்காக மாற்றிக்கொண்டார். அதன் பிறகு விஜய் உரையாற்றுவதற்கு லைட் ஹவுஸ் கார்னர் மற்றும் உழவர் சந்தை என 2 இடங்களை தேர்வு செய்து காவல்துறையினரும் அனுப்பியுள்ளனர். அதிலும் குறிப்பாக லைட் கார்னர் பகுதி உரையாற்றுவதற்கு விஜய் விருப்பப்பட்டிருந்த நிலையில அந்த இடத்தை விஜய் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார். ஆனால் அது குறுகிய இடம் என்பதாலும் தொண்டர்கள் நிற்பதற்கு இடம் போதாது என்று போக்குவரத்திற்கு இடையூறு என்றும் காவல்துறை அனுமதி அந்த இடத்திற்கு மறுத்தது. லைட் ஹவுஸ் பதிலாக வேலுச்சாமிபுரம் இடத்தை தேர்வு செய்து கொள்ளும்படி காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதனை ஏற்க மறுத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் விஜய் விருப்பப்பட்ட இடமான லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் தான் தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று மீண்டும் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் அண்ணா எம்ஜிஆர் சிலைகள் இருப்பதால் சென்டிமெண்டாக அந்த இடத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்வு செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த கோரிக்கை முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்ட நிலையில வேலுச்சாமிபுரத்தை தாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. வேலுச்சாமிபுரம் நகருக்கு சற்று ஒதுக்குப்புறமாக சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கலாம் என்றும் மதுரை, கோவை, திருச்சி, நாமக்கல் என முக்கிய ஊர்களில் செல்லக்கூடிய நெடுஞ்சாலை வழிகளாக அங்கிருந்து எளிதாக அணுக முடியும் என்பதால் அந்த இடத்தை காவல்துறையினர் தேர்வு செய்யும்படி கேட்டுக்கொண்டனர். அதன்படி தற்போது கரூரில் இந்த தேர்தல் பரப்புரையை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வேலுச்சாமிபுரத்தில் ஈடுபட இருக்கிறார். காலை முதலே பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். விஜயினுடைய குவிந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர் மாவட்டத்தில் போகிறார் என்பது ஆவலும் எதிர்பார்த்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிக அளவில் ஜவுளி உற்பத்தி, அதே போன்று உற்பத்தி தயாரிக்கக்கூடிய கரூர் மாவட்டம். இந்த தொழில்கள் எல்லாம் கடந்த கொரோனா காலத்தில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டதாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், அதாவது முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசுவார் என்று அதே அமலாக்கத்துறை மூலம் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்தும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேச இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நாமக்கல் பிரச்சாரத்தை தேர்தல் பரப்புரை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.